ஆல்ஃபபெட் சவுண்ட்ஸ் கரெக்டாக சொல்கிறாங்களா? அப்போ வாங்க எப்படி பிளெண்டிங் சொல்லி கொடுத்து வேர்ட்ஸை ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லித்தரேன். இந்த மாதிரி ஃபோனிக்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்ம சேனலான மாமி லேர்னர்ஸ் அண்ட் கிட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லாஸ்ட் 2 டேஸோட ரீகேப் பார்த்துடலாம். குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 இதில் இருக்க லெட்டர் சவுண்ட்ஸை எப்படி நம்ம பசங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரலாம் அப்படின்னு புரிஞ்சிருப்பீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம பசங்க சவுண்ட்ஸை கான்ஃபிடெண்ட்டாக லேர்ன் பண்ணதுக்கப்புறம் பிளெண்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்ன வரைக்கும் பேரண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, சவுண்ட்ஸ் என் பசங்க கரெக்டாக சொல்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு வேர்ட்ஸை ரீட் பண்ண தெரிய மாட்டுது அப்படின்னு. அதுக்கான ஒர்க் ஷாப் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சொல்லப்போனால் நம்ம ஒர்க் ஷாப்போட முக்கியமான வீடியோவே இன்றைக்கி தான். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிளெண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸாக நம்ம ஃபஸ்ட்டு 3 லெட்டர் வேர்ட்ஸ், அதாவது சிவிசி வேர்ட்ஸ் அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சிவிசி வேர்ட்ஸ் அப்படின்னா கான்சனன்ட், வவல், கான்சனன்ட். மொத்தம் வவல்ஸ் லெட்டர் 5 இருக்குது. ஏ, இ, ஐ, ஓ, யூ. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே மேப் அப்படின்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்கேன். இதில் சென்டரில் இருக்கிற லெட்டர் தான் வவல் லெட்டர். இதே மாதிரி ஒவ்வொரு வவல் லெட்டரையும் வச்சு நான் கொஞ்சம் வேர்ட்ஸ் இங்கே ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம பசங்களுக்கு பிளெண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சிவிசி வேர்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கான்சனன்ட், வவல்ஸ் அப்படின்னா என்னன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் பிளெண்டிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. பிளெண்டிங் டெக்னிக் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டெப் 1. ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு நான் சாட் அப்படின்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்கேன். இது எப்படி சொல்லித்தரலாம் அப்படின்னா, இந்த வேர்டில் ஃபஸ்ட்டு லெட்டரோட சவுண்ட் என்ன அப்படின்னு கேளுங்க. அதாவது எஸ்ஸோட சவுண்டு நெக்ஸ்ட்டு செகண்ட் லெட்டரோட சவுண்ட் என்ன அப்படின்னு கேளுங்க. அதாவது ஏவோட சவுண்ட் அ. இப்போ சவுண்ட்ஸை மட்டும் சேர்த்து சொல்ல சொல்லுங்கள். அ, ச அப்படின்னு. ஃபஸ்ட்டு பசங்க சொல்கிறப்ப வாய் நல்லா ஓப்பன் பண்ணாமல் மெதுவாக சொல்லுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறப்பே நல்லா வாயை ஓப்பன் பண்ணி சொல்ல சொல்லுங்கள். அப்போ தான் ச அப்படின்னு நல்லா கிளியராக வரும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு, இப்போ ச அப்படின்னு இருக்குங்களா, இதோட 3rd லெட்டரையும் சேர்த்துக்குங்க. அதாவது டீயோட சவுண்ட் என்னது? ட. ஸோ எப்படி சொல்லணும் அப்படின்னா ச டு என்னது? சாட் அப்படின்னு வந்துடணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பிளெண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறப்பவே இதே மாதிரி சொல்லிக் கொடுங்க. ஆட் ஃபேமிலி, அண்ட் ஃபேமிலி அந்த மாதிரி சொல்லித்தரதை விட இந்த டெக்னிக் பசங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஏன் அப்படின்னா இதை நம்ம எப்படி எழுத்து கூட்டி படிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க எந்த மாதிரி வேர்ட்ஸ் கொடுத்தாலும் ஈஸியாக இதே மாதிரி லெட்டர்ஸை பிளெண்ட் பண்ணி கற்றுப்பாங்க. இப்போ எப்படி பிளெண்ட் பண்ணுறது அப்படின்னு கற்றுருப்பீங்க. இப்போ அதுக்கான டிப்ஸை சொல்ல போகிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 லெட்டர் வேர்ட்ஸை மட்டுமே வச்சு பிளெண்ட் பண்ண சொல்லி கொடுங்க. அவங்க நல்லா பிளெண்ட் பண்ண பழகிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் 3 லெட்டர் வேர்ட்ஸ்க்கு போகலாம். நெக்ஸ்ட்டு ரொம்ப சின்ன பசங்களாக இருந்தாங்கன்னா நிறைய 2 லெட்டர் வேர்ட்ஸை மாறி 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 கொடுத்துட்டே இருங்க. அவங்க சூப்பராக பிளெண்ட் பண்ண கற்றுட்டதுக்கு அப்புறமே 3 லெட்டர் வேர்டுக்கு போங்க. அப்போ தான் குழந்தைங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி 2 லெட்டர் வேர்ட்ஸை நீங்கள் கொடுக்குறப்ப ஃபஸ்ட்டு வவல் லெட்டர் ஏ இருக்கும்ல, ஏ இருக்கிற வேர்ட்ஸ் மட்டுமே கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ச, ப, ட, ம இந்த மாதிரி மட்டுமே கொடுங்க. அதே மாதிரி ஒரு நாளைக்கு 10 மினிட்ஸ் மட்டுமே சொல்லிக் கொடுங்க. ஏன் அப்படின்னா மித்ததை மாதிரி ½ an hour படிக்கணும், 1 hour படிக்கணும் அப்படின்னா அவங்க படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாங்க. ஸோ அவங்க ஹாப்பியாக ஜாலியாக லேர்ன் பண்ணோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 10 மினிட்ஸ் அப்படின்னு ஒரு நாளைக்கு ஒரு 3 தடவை 4 தடவை சும்மா இருக்கிறப்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சொல்லித்தரப்பே சொல்லிடுங்க, நீ 10 மினிட்ஸ் கரெக்டாக கற்றுக்கிட்ட அப்படின்னா நான் உன்னை விட்டுறேன் அப்படின்னு அவங்கள மாதிரி ஒரு டிஸ்க்ளைமரை நம்ம பசங்களுக்கு கொடுத்துட்டு சொல்லிக் கொடுங்க. அப்போ கண்டிப்பாக அவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட ஒரு கான்ஃபிடென்ட்டோட ரீட் பண்ண கற்றுப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப வவல் லெட்டர் ஏ மட்டுமே வச்சு ஒரு 1 வீக் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா அப்போ தான் அவங்க தினமும் அதை மாறி மாறி சொல்கிறப்ப அவங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் கிடைக்கும். நம்ம பசங்கக்கிட்ட அவங்களால படிக்க முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்துட்டிங்கனாவே அவங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு நல்லா தெரியுது அப்படின்னு நினச்சிட்டு ஈஸியாக லேர்ன் பண்ண வருவாங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு
ஏவோட சவுண்ட் வச்சு கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெட்டர் ஐக்கு வாங்க, அதுக்கப்புறம் ஓ, அதுக்கப்புறம் இ, அதுக்கப்புறம் யூக்கு வாங்க. ஏன் இந்த ஆர்டரில் போகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இதை எப்படி பிளெண்ட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஒரு தடவை சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க. ப இ பி சவுண்ட்ஸை மட்டும் வச்சு சொல்லிகிட்ருக்கேன். ம் இ மீ, ட இ டி, ஸ் இ சி. நெக்ஸ்ட் லைன் என் கூட சேர்ந்து நீங்களும் அப்படியே ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஸ் ஆ சா, ப ஆ பா, ம் ஆ மா, ஸ் ஆ சா. மறுபடியும் ஏன் ரிப்பீட் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணால் கூட கரெக்டாக வருதான்னு செக் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு ப ஏ பே, ம் ஏ மே, ம் ஏ மே, ஸ் ஏ சே. ப அ ப. இதை யூ சவுண்ட்ஸு கொஞ்சம் பசங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப நம்ம வாய் கொஞ்சம் மேலமாக பார்த்து சொல்கிற மாதிரி சொல்லுங்கள். ட அ ட, ஸ் அ ச, ர் அ ர. ஏன் நம்ம இந்த ஆர்டரில் போகணும் அப்படின்னா இப்போ ஏவோட சவுண்ட் அவங்க ஈஸியாக ஆ அப்படின்னு சொல்லிடுவாங்க, ஓகேங்களா. ஐயோட சவுண்ட் இ அப்படின்னு கிளியராக சொல்லிடலாம். ஓவோட சவுண்டு ஆ அப்படின்னு சொல்லிடுவாங்க. எப்போவுமே குழந்தைங்க ஈயோட சவுண்டையும் யூவோட சவுண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. அதனால தான் இது ரெண்டையும் நான் கடைசியாக வச்சுருக்கேன். ஸோ இதே ஆர்டரை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்லிக் கொடுத்த எந்த டிப்ஸையும் மறந்துடாதீங்க. இப்போ ஒரு இம்பார்ட்டண்டான டிப் பார்க்கலாமா? நம்ம குழந்தைங்களுக்கு எப்போவுமே நீங்களே எல்லா வேர்ட்ஸையும் பிளெண்ட் பண்ணி சொல்லித்தராதீங்க. அப்போ அவங்க எப்போவுமே ரீட் பண்ணுறப்ப நம்மளோட ஹெல்ப்பை எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கு பதிலாக அவங்கள கொஷின் கேட்டு அவங்க வாயாலேயே அந்த ஆன்சரை வர வைங்க. அது எப்படி அப்படின்னு சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பிஏன்னு எழுதியிருக்கேன். இது எப்படி அவங்கக்கிட்ட கேட்கலாம் அப்படின்னா இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு சவுண்டு என்ன அப்படின்னு சொல்லு அப்படின்னு கேட்டோம்னா ஃபஸ்ட்டு லெட்டரோட சவுண்டு ப அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் லெட்டரோட சவுண்டு கேளுங்க, ஆ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரெண்டையும் ஜாயின் பண்ணணும், சொல்லணும் ப ஆ ப அப்படின்னு. நான் உங்ககிட்ட சொன்னேன்ல ஃபஸ்ட்டு லெட்டர் வவல் ஏவை மட்டும் வச்சு 1 வீக் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. செகண்ட் லெட்டருக்கு போகிறப்ப இப்போ ப இ அப்படின்னா நீங்களே ப இ பி அப்படின்னு சொல்லி தராதிங்க. இந்த மெத்தட்லேயே அவங்கக்கிட்ட கேளுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் லெட்டரோட சவுண்ட் என்ன, செகண்ட் லெட்டரோட சவுண்ட் என்ன, இப்போ ரெண்டையும் ஜாயின் பண்ண அப்படின்னா அவங்களே கரெக்டாக சொல்லிடுவாங்க. அப்போ அவங்க ஃபேஸில் நீங்கள் ஒரு ஹாப்பி ரியாக்ஷன் பார்க்கலாம். அப்போ நீங்கள் நல்லா என்கரேஜ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நம்மளுக்கே படிக்க வருது அப்படின்னு அவங்களே நினச்சிட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நமக்கு கூப்பிட்டதுமே அவங்க படிக்கிறதுக்காக வருவாங்க. நீங்கள் இதே மாதிரி வவல்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பசங்களுக்கு 2 லெட்டர் வேர்ட்ஸ் நல்லா ஜாயின் பண்ணி கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா இதே மாதிரி 3 லெட்டர் வேர்ட்ஸையும் சொல்லி கொடுத்துருங்க. உங்களுக்கு சிவிசி வேர்ட்ஸ் உங்களுக்கு ஃபார்ம் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கூகுளில் போயிட்டு சிவிசி வேர்ட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாவே நிறைய வேர்ட்ஸ் வரும். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு 2 லிங்க் கொடுத்துருக்கேன். ஒன்று நம்ம மாமி லேர்னர்ஸ் அண்ட் கிட்ஸ் ஓட ஃபேஸ்புக் பேஜ், இன்னொன்று இன்ஸ்டாகிராம் பேஜ். இதில் நிறைய ஒர்க் ஷீட்ஸு நிறைய வேர்ட்ஸ் லிஸ்ட்டோட பிக்சர்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த பிக்சர்ஸ் எடுத்து கூட நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு டீச் பண்ணலாம். உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா நம்மளோட பேஜஸை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.